ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரை நான் என்னென்ன வேலைகள் செய்தேன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சி ப்ரெஸ்அப் ஆகிட்டு கிச்சனில் பாத்திரம் அடுக்க வேண்டியிருந்தது. அங்கே பாத்திரத்தை அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து தொளிச்சிட்டு காக்காவுக்கு சோறு வச்சு தண்ணியெலாம் வச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்குள்ளே மதியப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி டீ போட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டையும் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். சரி அவனுக்கும் ப்ரெட்டும் பாலும் வச்சுருவோம் அப்படின்ட்டு ப்ரெட்டும் பாலும் வச்சிட்ருக்கேன். சேர்ந்தாப்பில் நானும் டீ குடித்தாச்சு. காலையில் வேலையில் இவ்வளோ தான் பார்க்கணும். நேற்று நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு தாங்க படுக்க போனேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி மாவு இருக்குதுங்க. தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட வேண்டியதான். ஷோகேஸில் இருக்கிற சாமி சிலைகளுக்கு பழைய பூவை எடுத்துகிட்டு புது பூ மாற்றிட்டுங்க. அதே மாதிரி உருளிலையும் பூ மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வேன். இந்த உருளி வந்து வெளியே பிள்ளையார் சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கு. இது வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் கிட்ட வைக்கிறதுக்கு. கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி தாய்க்கு சிலையும் இருக்குது, போட்டாவும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பூ வச்சு வெளியே பிள்ளையார் வச்சுருக்கேன். அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் யானை சிலை இருக்குது, அவங்களுக்கும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துளசி மடத்துக்கு போயிட வேண்டியது. துளசி மடத்துலேயும் 2 யானை சிலை இருக்குது, அங்கேயும் பூவெல்லாம் வச்சுட்டு. இந்த குட்டி பாசி நல்லா இருக்கா? நானே செஞ்சது. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.